வணக்கம் நம்பர்களே, இந்த எழுதி ரொம்ப வணக்கம். இந்த பதிவாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் ஜாப் பட்டன் சப்போர்ட் டு அண்ணாமலை சேனல் க்ரோத். நன்றி. இப்போ எந்த மோத்திரம் ஓட்டு கேட்குறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறார் இல்லையா ஸ்டாலின். இவன் 500 வாக்குறுதி ஒழுங்காக நிறைவேற்றிட்டாங்களா? ஏதாவது ஒன்றாவது உருப்படியாக மகளிர் கொடுக்குற 1000 ரூபான்னு சரியாக பார்த்தினா அந்த பஸ்ஸு வருதுங்கிற அந்த பஸ் உருப்படியாக வருதா? ஒன்றும் கிடையாது. இவங்க என்ன செஞ்சாங்களோ அதை சொல்ல வக்கு இல்லை, திராணி இல்லை ஸ்டாலின் பாஷையில். ஆனால் அடுத்த மேலே பழியை போட்டு போகணும். இதை 50 வருஷமாக இதான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது என்ன சொல்கிறாங்க, நீட்டுக்கு வேலை ஏண்டா எல்லா ஸ்டேட்லேயும் நீட் எழுதலாம், இங்கே மட்டும் எதுக்கு? இது ப்ரைவேட் காலேஜ் நிறையா தொடங்கியிருக்கான், அதில் கொள்ளையடிக்க முடியல. அண்ணாமலை சொன்ன மாதிரி என்ன, திமுக ஆட்சி இருக்கும்போது ப்ரைவேட் காலேஜ் தான் நிறையா தொடங்கிச்சு. திமுக ஆட்டுக்கோனே தொடங்கியிருப்போம் அந்த மாதிரி தான். ஸோ இது நீட்டு செய்யணுமாம்மா. அப்புறம் எந்த திட்டத்தையும் பிரதமர் கொடுக்கலன்னா எத்தனையோ திட்டம் இருக்குது. ஏன் அவர் வீட்டுக்கு வீடு கொலா சொன்னதுக்கு அதே போட முடியல, அது காசு வாங்குறாங்கிறாங்க. அப்போ இவங்க இப்போ கூடி மோடி என்ன சொல்லியிருக்காரு, இப்போது கோவையில் பேசும்போது, இவன் பிரிவினவாதம் பண்ணக்கூடியவங்க எந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டான், தமிழையும் கூடி பாரு இங்கேருந்து தாண்டி வளர்க்குற அவர் தான் காசி தமிழ் உலகம் பூரா கொண்டு போகிறாரு மோடி. என்ன எல்லாம் பண்ணுவோம், ஆனால் அதை எதாவது சொல்லி ஏதாவது குட்டையை குழப்பிட்டு பொய்யும் போட்டு சொல்லி ஓட்டை பெட் பேக்கெட் அடிக்க பார்ப்பானு. இன்னும் 21 தேர்தலே பார்த்தீங்கள, ஆஹா ஓன கடைசியில் என்ன ஆகி போச்சு, ஒன்றும் இல்லை. சரியா? பெண்கள் சக்தி பற்றி மோடி பேசுகிறாரு, அந்த மாதிரி சொல்லிட்டு அது ஏதாவது ஒன்று மணிப்பூர் பிரச்சனைனா அது ஏதோ ஒரு பிரச்சனை, 2 இதுக்குள்ள பிரச்சனையானது. அது தீர்ந்தாலும் இவங்க இப்படி கிளப்பிட்டுவான். அதுதான் மோடி சொன்னார், கோயம்புத்தூரில் சங்கமேஸ்வர் முன்னாடி போன வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி டைமில் குண்டு வெடிச்சது, இன்னும் அதை பற்றி இது பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் எண்ணெயை தான் கண்டுபிடிச்சாங்க. சிலிண்டர் பஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கார் ஸ்டாலின் மாதிரி நம்பர்லாம். ஓகே. அப்புறம் சேது சமத்த திட்டம் முடக்கம் மதுரை எய்ம்ஸு வரமாக வரும் அந்த ஃபண்டோட. என்ன 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்கல, மதுரை எய்ம்ஸு உனக்கு எதுக்கு சம்மந்தம் வரும்? சேது சமுத்திரத்தை மட்டும் தான் கனிமொழி ராஜா கொள்ளை அடித்து அந்த ஷிப்பெல்லாம் விட்ருக்காங்க, அந்த மண்ணெல்லாம் எடுத்தாங்கலாம் கூட பிரச்சனை இருக்குல்ல. சேது சமுத்திரம் வரலன்றது இந்த மாதிரி ஒன்று சொல்கிறது. அப்புறம் ரூபா 12 பைசா வருது அப்படிங்கும்போது அந்த 29 பைசா சொல்லிட்டு தெரியாது. ஆனால் ஐக்கிய முன்னணி கூட்டணியில் 70,000 கோடி ரூபாய்க்கு மேல் கல்வி கடன் வழங்கப்பட்டன. இப்படி நிறையா எதையாவது ஒன்று குழப்பி இப்போ 10.25 லட்சம் கோடி கொடுத்துருக்கு, அது மாதிரி காங்கிரஸ் பரில் கொடுத்துருக்கானே தெரியாது. மதத்தை பேசி குளிர் காஞ்சி பிரிவினவாதம் பேசி அண்ணா காலத்துலேருந்து திமுக தான் எதுவும் செய்ய மாட்டோம். ஆனால் சொல்லாமல் ஈஸியாக அடுத்த மேலே படி போடும். பாஜக இப்படியா மதவாதமாக அப்படி இப்படின்னு ஒரு கட்டமைச்சு இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டுக்கு வேண்டி அவங்களே இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ கூட்டணி இப்போ என்ன சொல்லிட்டா இன்றைக்கி அண்ணாமலைன்னா, வேடந்தாங்கல் பரவாமலே வர்றாரு மோடின்னா, தமிழ்நாடு எங்கே இருக்குது? இந்தியாவில் தான் இருக்குது. ஆஃப்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் தானே அவர் வருவார். அப்போ இன்றைக்கி என்ன சொல்லிட்டார் இன்றைக்கி அண்ணாமலைன்னா, அவர் அன்பாக இதாக பார்க்கணும் வராரு. ரைட், வர மாதிரி வராருல. ஊர் கொள்ளை அடிச்சுட்டு வங்குக்குள்ளே உட்காந்த பெருச்சாளி கோபாலபுரம் மாதிரி இல்லை அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். கோபாலபுரம் பெருச்சாளி ஊழல் பசங்களான்னு அர்த்தம். உன்னையோட அவர் பார்க்குறது மேல் அப்படிங்கிறது. அப்போ போதைப்பொருள் அந்த மாதிரி சம்பாதிச்சதுனால இந்த மாதிரி மூக்குத்தி அதெல்லாம் கொடுக்க வருவான், இவனெலாம் கொள்ளையடித்த பாபக்காசு அதெல்லாம் வாங்காதீங்க அண்ணாமலை சொல்லிட்டார். இப்போ நேற்று ஜாபர் சாதிக்கு உள்ளிட்ட அமீர் எல்லா இடத்துலையும் அவங்க ஆஃபீஸு ஒரு 45 இடத்துக்கு மேலே ரைடு நடந்திருக்கு. சிட்ரஸ்னு ஒரு நபர் அந்த கொரியர் நடத்தின அப்படியானதில்லை, அது முடி பரவுது. இன்னும் ஒரு அடுத்த மாதம் ஆகும் உதயநிதிக்கு சம்மன் அனுப்பப்படுன்றாங்க. இதில் அமீர் அந்த உதயநிதி ஒய்ஃபு இவங்கெல்லாம் அந்த படம் எடுத்தது சம்மந்தமாக மங்கை இறைவன் மக பெரியவன் மாதிரி படமெல்லாம் அந்த காசு தான் சொல்லி ஜாபர் சாதி சொல்லிட்டு அப்படி இன்னும் நிறையா இருக்குது. லிஸ்ட்டு பெருசாக நீண்டு போகும், இன்னும் விசாரிப்பாங்க. ரம்ஜான் முடிஞ்சப்பறம் அமீர் மறுபடியும் சம்மன் அனுப்பி வேணால் கைது கூட பண்ணுவாங்க. அடுத்து உதயநிதி நோக்கி போகும். சரிங்களா? அப்புறம் ஏற்கனவே குறிப்பாக தங்கம் தென்னரசு எல்லாம் அந்த எக்ஸட்ரா மந்திரிகள்லாம் இருக்குது அப்படி வரிசையாக. இதெல்லாம் போக ஒரு 2.5 லட்சம் கோடி மேலே ஊழல் பண்ணிட்டானுங்கன்னு சொல்லி இந்த 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பன்னைக்கு அண்ணாமலை ஒரு இது வெளியிடுவார், ஃபைல்ஸ் வெளியிடுவார். இப்போவே சீனியர்லேருந்து எல்லாம் டெபாசிட் போக காலியாக சான்ஸ் இருக்குன்றாங்க. சரிங்களா?
இவன் சொல்கிறானுங்க இவ்வளோ அயக்கத்திரம் பண்ணி மும்மன போட்டியில் இது என்னென்னா இன்டாக்டாக கூட்டணி இருக்கான்னா என்ன சொல்கிறோம், ஒரு 30% ஓட்டு போடாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து திடீர்னு வெளியில் வந்து ஒரு 5-8% வந்து என் மாசா பிஜேபி 3வது அன்னைக்கு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, காம்பன்சேட் ஆகிக்கும். என்ன வேணால் நடக்கலாம். அதாவது 65னா அவ்வளோதான் போல் ஆகுது, 68 அந்த மாதிரி உள்ளது. ஸோ இவ்வளோ பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஊழல் மட்டும் பண்ணுறல, ட்ரக்கு கடத்துறானுங்க எல்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தா யார் மேலேயே பழிய போட்டு நீ என்ன செஞ்ச ஓட்டை வாங்கின்னு சொல்லாமல் எவன் மேலேயே பேசி, அப்போ எதுக்குறா இங்கே ஆட்சி நடத்துகிறீங்க? வரும்ல, கேட்பான்ல. இப்போ அதை அடித்து விரட்டுறான் திமுக எங்கே போனாலும். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், ஜூன் 4 நீங்கள் பாருங்கள், அப்புறம் கேளுங்கன்ற. ஸோ இன்றைக்கி 2 இடம் முடித்த மறுபடியும் 13, 14 மறுபடியும் பிரதமர் வருவார். அன்றைக்கி சில இடங்களில் பிரச்சாரம் பண்ணுவார். ஸோ கோபாலபுர பெருச்சாலையில் 4 மாதத்தில் ஒழிச்சே தீர்வார். அவர் சொன்னது தான். பார்ப்போம். நன்றி. ஜெயந்த். முன்னேற்ற கழகம் என்கின்ற திருடர் கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் பிடிப்பது கிடையாது, பிடிக்கிறது. இன்று நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, வேடந்தாங்கல் பறவையை போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்களாமா. ஐயா, ஒரு பறவையை போல பாசமாக எங்களை பார்க்க வர்றாங்க, நம்மிடம் அடைக்கலம் தேடுவதற்காக வர்றாங்க, நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக வர்றாங்க. பெருச்சாளியை போல கோபாலபுரத்தில் வங்கிலே ஒளிந்திருக்கவில்லை. பெருச்சாளி மாதிரி கோபாலபுரத்தில் வங்கிலப்பூர் பறவையை போல வந்து நம்மிடம் சரணடைந்து நம்மை எல்லாம் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார். அதனால் நம்முடைய